ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சேனல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து மெக்கானிக் த ரிவ்யூவர் சேனலில் எந்த வண்டியை வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவோட கிளாமர் அப்படின்ற இந்த மாடல் தான் வந்து நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ரொம்பவே பேசப்படாத ஒரு பைக்காகவே தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஹீரோன்னு எடுத்தாலே பேஷன் ப்ரோ, அப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இம்பல்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளாமர் வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு புது வண்டியாகவே தான் என்னை பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஸோ இதை வந்துட்டு ரிவ்யூ பண்ணும் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி நம்ம இந்த கிளாமரை வந்துட்டு ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த கிளாமரில் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, எல்லா வண்டியில் இருக்கிற ஃபியூச்சர்ஸுமே இதில் வந்துட்டு அப்படியே இருக்குது. ஸோ i3s இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 125cc ஸ்டைலிஷான ஒரு வண்டி அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம ஒரு கிளாமரை வந்து அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓகே, இதில் வந்துட்டு என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல சினிமேட்டிக் வீடியோ வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வண்டியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட் வந்து லுக் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த வேரியண்ட்டில் வெறும் பிளாக் கலர் மட்டும்தான் வருது. வேணும்னா நம்ம ஸ்டிக்கரிங் வந்துட்டு 3 கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 3 கலர் ஆப்ஷன்ஸில் நம்ம ஸ்டிக்கரிங் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் LED DRLs கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து பார்க்கிங் லேம்பாக வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த LED DRLs வந்துட்டு ஹீரோவில் மேக்ஸிமம் இதுலேயும் இருக்காது. பட் இதில் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு லுக்காகவே கொடுத்துருக்காங்க. அந்த லைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹாலோஜன் லைட்டு தான் கொடுத்துருக்காங்க, ஹெட்லைட். அப்புறம் வந்து சைடில் இண்டிகேட்டர்ஸ் வந்து எல்இடி கொடுக்காம வெறும் ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் கீழே வீல் வந்து பார்த்துட்டிங்கன்னா 80/118 அப்படின்ற வீல் சைஸும் அண்ட் டிஸ்க் பிரேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட சஸ்பென்ஷன் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 5 ஸ்டெப் ஷாக் அப்சர்வர் அப்படின்னு வந்து அந்த சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் வீலோட சைஸ் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா 180/18 அப்படின்ற சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ட்ரைவ் வந்து செயின் ட்ரைவில் தான் இருக்குது. அண்ட் தென் இன்னொன்று இதில் வந்துட்டு நீங்கள் ரொம்ப வந்துட்டு நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சீட்டு. ஸோ இந்த சீட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு ஆப்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஃபேமிலியாகவும் போகலாம், சிங்கிளாகவும் போகலாம். ஸோ இது வந்துட்டு நீங்கள் லாங் ட்ரைவ் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்துட்டு பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றுமே உங்களுக்கு வந்து தெரியாது. ஏன்னா இது வந்துட்டு அந்தளவுக்கு சீக்கிரமாக இன்ஜின் வந்து ஹீட் ஆகாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதோட கியர் பாக்ஸ் அப்படின்னு வந்து பார்த்துட்டோம்னா மேனுவல் கியர் வித் 5 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இதோட இன்ஜின் கெப்பாசிட்டி 125cc. அண்ட் இந்த இன்ஜினில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏர் கூல்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் ஆஃப் 1 lakh கிட்ட வருது. பட் ஏர் கூல்டுன்றது கொஞ்சம் வந்து கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் 125cc இவ்வளவு அழகான ஒரு வண்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது. ஸோ ஒரு ஃபேமிலி மேன் வந்து ஒரு நல்ல ஸ்டைலான ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி வண்டி வேணும் அப்படின்னா ஸோ இந்த கிளாமர் வந்து தாராளமாக வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ பின்னாடி டெய்ல் லைட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹாலஜனில் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பின்னாடி இருக்க இண்டிகேட்டர்ஸும் ஹாலஜன்லேயே தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த i3 டெக்னாலஜியை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த i3 டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிராஃபிக்கில் நிற்கும் போது ஆஃப் ஆயிரும், அண்ட் தென் கிளஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணும்போது ஆன் ஆயிரும். ஸோ இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி இதுலேயும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. அண்ட் இதில் வந்து எஸ்டிக் அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் இருக்குது. அதில் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் இருக்குது. இதில் வந்துட்டு இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா பிரேக்கிங். ஸோ இந்த பிரேக்கிங்கில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, இதை வந்து ஐபிஎஸ் பிரேக்கிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ஐபிஎஸ் பிரேக்கிங் அப்படின்னா என்னென்னா, ஸோ நீங்கள் வந்துட்டு ரியர் பிரேக் பிடிக்கும்போது, ஸோ இந்த ரியர் பிரேக்கை நீங்கள் பிடிக்கும்போது ஃப்ரண்ட் பிரேக்கும் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த டெக்னாலஜியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி நீங்கள் காரில் வந்து இந்த டெக்னாலஜி வந்து பார்த்துருக்கலாம். ஸோ நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணும்போது ஃப்ரண்ட் பிரேக் அண்ட் பேக் பிரேக் ரெண்டுமே வந்துட்டு அப்ளை ஆகும். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் பேக் பிரேக் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பிரேக்கும் வந்துட்டு அப்ளை ஆகும். ஸோ இதன் மூலிமா உங்களுக்கு வந்து ஸ்கிட்டிங் அந்த ப்ராப்ளம் வந்து இருக்காது. இந்த பெட்ரோல் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 13 லிட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய டேங்காக வந்து உங்களுக்கு தெரியாது. 13 லிட்டருக்கு வந்துட்டு ஒரு டீசெண்டான சைஸில் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே முன்னாடி இந்த கிளாமருன்ற இந்த பேட்சிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ பிளாக் அண்ட் சில்வர் காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா
ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாரன் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே உங்களுக்கு வந்து ஹை பீம் அண்ட் லோ பீம்க்கான பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அப்புறம் பாசிங் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இன்னொரு விஷயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் ஹாஃப் டிஜிட்டல் அண்ட் ஹாஃப் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினுக்கான ஒரு சிம்பிள், அப்புறம் வந்து i3s அப்புறம் இண்டிகேட்டர்ஸ், நியூட்ரல், அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா லைட்டுக்கான பாசிங் ஸ்விட்சுக்கான இது கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடோமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் ஓடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அது வந்து டிஜிட்டலில் தான் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டலில் இருக்கிறதுனால உங்களோட ஃபியூயல் இதெல்லாமே வந்து பார்க்குறதுக்கு வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஸோ ரிசர்வ்லாம் விழுந்துச்சுன்னா இந்த மாதிரி பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்துட்டு பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. அண்ட் இங்கே வந்து ட்ரிப்ஸ் ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் வந்து எவ்வளோ மைலேஜ், எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போயிருக்கும், எவ்வளோ மைலேஜ் கிடைக்கிது அப்படின்றத வந்துட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதுவும் வந்து ப்ரிட்டி டீசெண்டாக தான் இருக்குது. அண்ட் கலர் காம்பினேஷன் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் ப்ளூ அண்ட் பிளாக் இந்த காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே வந்து நல்லா எடுப்பாக இருக்குது. அண்ட் தென் இந்த சைடு இந்த ஹேண்டில் பாரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா i3s ஸ்விட்ச் ஆன் அண்ட் ஆஃப் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் செல்ஃப் ஸ்டார்ட்டோட ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்டெக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்து எக்ஸ்ட்ராவாக வருது. அண்ட் இந்த மாடலில் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க, அண்ட் ரியரில் வந்து ட்ரம் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் ட்ரம்மும் ரியரில் ட்ரம் அந்த மாடலும் இருக்குது. அண்ட் அதே மாதிரி எஸ்டெக் மாடல்லையும் ஃப்ரண்ட் டிஸ்க், ரியர் டிஸ்க், ஃப்ரண்ட் ட்ரம், ரியர் ட்ரம் இந்த மாதிரி 4 மாடல்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த 4 மாடல்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 93 to 1,08,000 அப்படின்ற ரேஞ்ச் ஆன் ரோடு ப்ரைஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற மாடல் வந்து பார்த்துட்டிங்கன்னா 99,500 rupees அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்த மாடல் போனீங்க அப்படின்னா எஸ்டெக் மாடல், அது வந்து பார்த்துட்டிங்கன்னா 1,08,000 சொன்னாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்துட்டு இந்த பைக்கோட ரிவ்யூ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பைக் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நமக்கு இந்த பைக்கை ரிவ்யூக்கு தந்த அம்மன் மோட்டார்ஸ் சோமனூர் பிரான்ச் வந்து நான் ரொம்ப வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்காக வந்துட்டு ரிஸ்க் எடுத்து நம்ம கூப்பிட்ட டயத்தில் வந்து நமக்கு இந்த வண்டியை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. அவங்களோட நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், அட்ரஸும் வந்து கொடுக்குறேன். நீங்கள் இன்கேஸ் ஹீரோவில் எந்த வண்டி வாங்கணுன்னாலும் ஸோ நீங்கள் இந்த ஷோரூம் வந்து நீங்கள் விசிட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வாரம் இன்னொரு வீடியோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன். until then, bye bye from Deepan.